பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறி துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29, 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் மாறாக யாருக்கு நாம் பயப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு நாம் பயந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஜீவன் தந்தவர், நம்மை மீட்டெடுத்தவர், சர்வ வல்லமை உள்ளவராகிய நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பயந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். அவர் நமக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நன்மையானவைகளுமாய் இருக்கிறது, மேன்மையானவைகளாக இருக்கிறது, நல்லவைகளுமாய் இருக்கிறது. ஆகையினாலே தேவனுக்கு நாம் பயந்து அஞ்சி வாழுகிற போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆகவே தேவனை நான் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தேவனை நம்புவது மாத்திரமல்ல, அவருக்கு நாம் பயந்து நடுங்கி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. ஆகவே இந்த உலகத்தின் சகல காரியங்களும் பாவத்தில் இருக்கிறபடினாலே பாவமான காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படவும் கூடாது. ஆனால் தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தின் மேன்மையை அனுபவிக்க முடியும். ஆனால் ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பயமானது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பயத்தோடு வாழ்வதை விட தேவனுக்கு அஞ்சு பயந்து வாழும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, எப்போதும் கர்த்தரை நம்புகிறவர்களாக, எப்போதும் கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த இடத்திலே, மேன்மையான இடத்துல இருக்கும் என்பது நிச்சயமாய் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஒரு நபர் அரிதான ஒரு பூக்களை தேடி வருகிறார். அந்த பூக்களை அவர் தேடி பல இடங்களிலே கிடைக்காமல் ஒரு இடத்திலே அவர் பார்க்கிறார், அந்த பூ இருக்கிறது. ஆனால் மிகுந்த ஒரு பள்ளத்தாக்கான இடத்துல இருக்கிறது. அதில் இறங்கி அதை எடுக்க வேண்டுமானால் மிகுந்த ஒரு சிரமமான ஒரு காரியம். ஆனால் ஒரு சிறு பையனாலே அதை எடுக்க முடியும். பெரிய ஆட்கள் அதற்குள்ளாக இறங்க முடியாது. அவ்வளவு குறுகலான ஒரு இடமாக இருந்தது. அந்த பூவை பறிப்பதற்காக பலரை அவர்கள் நாடி போய் தேடுகிறார்கள். அப்பொழுது ஒரு சிறு பையன் அதற்கு சம்மதிக்கிறான். ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம், அந்த பூக்களை பறிக்க வேண்டுமானால் மேலிருந்து கயிறு கட்டி தான் என்ன செய்வனும் இறங்க வேண்டும். அந்த கயிறானது என் தகப்பனுடைய கரங்களில் இருக்குமானால் நான் நிச்சயமாக அதை இறங்கி உங்களுக்கு பறித்து தருகிறேன் என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள், பலசாலிகள் இருக்கிறார்கள். அந்த கயிறை பிடிப்பதற்கு அநேகர் இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கை தன் தகப்பனாக காணப்பட்டது. என்னுடைய தகப்பனுடைய கையிலே அந்த கயிறு இருக்குமானால் நிச்சயமாக அவர் என்னை ஒருபோதும் கீழே விட மாட்டார். அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த கயிறானது என்னை காப்பாற்றும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று சொல்லி தன் தகப்பனை நம்பக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே நாமும் கூட நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரை நாம் நம்பி வாழும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை, ஒருபோதும் நம்மை வெறுக்கிறதில்லை. நம்மை உயரத்திலே வைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நல்வழிகளிலே வழிநடத்தவும் அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகி கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட அவரை நம்புவோம், அவரை சார்ந்து நிற்போம். அவருக்காகவே இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் செய்வதற்கு போதுமான பலனை, சத்துவத்தை, வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் மற்ற காரியங்களை நம்புவதை விட, அரசியல்வாதிகளை நம்புவதை விட, மனிதர்களை நம்புவதை விட நாம் தேவனை நம்பி சார்ந்து நிற்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமான பலனை தருவார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.